गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கால கீழ்முட்டூர் கிராமத்தில் இருக்கோம். இங்கிருந்து பெரிய மலை பெருமாள் பாதம்ன்ற ஒரு மலைக்கு போக போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இந்த மலைக்கு போக மொத்தம் 3 வழிகள் இருக்குது. நாம் போகிறது கீழ்முட்டுக்கூர் கிராமத்திலேருந்து போய்கிட்டுருக்கோம். மற்ற 2 வழிக்கும் இல்லாத சிறப்பு அம்சங்கள் நம்ம போகிற வழியில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து ஒரு 1.5 hour 2 hours ஆகும் நம்ம நடந்து போக. பெரும்பாலும் நீங்கள் மலை ஏற ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்க, இல்லை விருப்பப்பட்டு நீங்கள் டூர் போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு இல்லை ஃபுல் அண்ட் ஷர்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி செடியிலெல்லாம் பூச்சி எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா கடிச்சதுன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மலைக்கு வரத்துக்கு இன்னொரு வழி இருக்குங்க. பள்ளக்கொள்ளை, மாலிப்பட்டு, லத்தேரியிலேருந்து ரொம்பவே அருகாமையில் இருக்குங்க அந்த ஊர். நீங்கள் அந்த வழியாகவும் வரலாம், பைக்லேயும் கூட வரலாம். இந்த மலைப்பகுதியில் நிறைய காட்டு விலங்குகள் இருக்குங்க. அதாவது காற்றுப்பன்றி, மான், மயில், மலைப்பாம்புகள், முயல், காட்டு கருங்குரங்குகள், கொல்லநரிகள், இன்னும் பல வனவிலங்குகள் நிறையவே இருக்குங்க. நம்ம போகிற வழியில் ஏதாவது விலங்குகள் வருதான்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது மான் பார்த்துருந்தோம், கருங்குரங்கு, மயில் சத்தத்தை மட்டும் கேட்டோம். ஆனால் மயில் பார்க்க முடியல. பை சான்ஸ் இன்றைக்கி கிடச்சா பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சர்கான் பாறை. நாங்கள்லாம் சின்ன வயசுல இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்கான் பாறை விட்டு விளையாடுவோம். இருங்க. இது சின்ன வயசுல விளையாடுறது நல்ல ஃபீல் இருக்கு. இப்போ விளையாடிட்டு இந்த டவுசர் பேண்ட் எல்லாம் பின்னாடி ஓட்டி ஆகிடும். தபால் குட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் செம்ம சாப்பிட்டு விடும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம். அதான் நினைக்கும் போது கோல்டன் மெமரிஸ். லாஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன்.
மரத்திலே பழுத்து இருக்குங்க இந்த பழம்லாம். இங்கே சீத்தாப்பழத்துக்கு பஞ்சமே இல்லை போல். அதாவது சீத்தாப்பழம் டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. காட்டு சீத்தாப்பழம் நீங்கள் நிஜமாக ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஊரில் இருக்கிற பழத்துக்கும் காட்டு சீத்தாப்பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எவ்வளோ சுத்தமான இடமா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பாட்டிலெல்லாம் போட்டு ஒரு சில பேர் இதை செய்கிறாங்க. இது முழுசாக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பாதை இவ்வளோ ஈஸியாக இல்லைங்க, ரொம்பவே டஃப்பாக இருந்தது. இப்போது இந்த ஊர் மக்கள், அதாவது கீழ்முட்டுகிற ஊர் மக்கள் வந்து இந்த பாதையை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றிகள் பல. இந்த பூ பேர் வந்து செங்காந்த பூ. இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் மாநில பூன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. மாநில மலர், தமிழ்நாட்டின் மாநில மலரோட பேர் வந்து செங்காந்த பூ, செங்காந்த மலர். ரீச் பண்ணியாச்சு. இன்னும் 10% தான் இருக்குது. நம்ம பெரியமலை பெருமாள் பாதம் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பேர் வந்து வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேண்டுதல். அவங்க ஒரு வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சுருப்பாங்க. அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க. அதாவது இந்த கோவில் வந்து பெரும்பாலும் கோவிலெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அவங்க வேண்டிட்டு கல் அடிக்க வைப்பாங்க. அதாவது வீடு கட்டுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கும் ஒருத்தருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து வீடு கட்டி வச்சாங்கன்னா, கல் அடிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைவேறும், அதாவது அவங்க வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம். சரி வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, 10% தான் இருக்குது. நம்ம போயிடலாம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
ஒரு வழியாக நம்ம பெருமாள் கோவிலில் வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம வேலூர் மாவட்டத்திலையா இருக்கோன்ற கேள்வி எழும்புதுங்க. ஏன்னா வேறு மாதிரி இருக்குது இந்த இடம். நீங்கள் இங்கே வந்து அனுபவித்தா மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் பல ஏழ்மிகு காட்சிகள் இந்த மலையை சுற்றி இருக்குங்க. இந்த கோவில் பராமரிப்பு எல்லாமே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் தாங்க பார்க்குறாங்க. அதாவது பள்ளக்கொல்லை, மாலிப்பட்டு, கீழ்முட்டுக்கூர், மேல்மாங்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றி இருக்கிற இன்னும் பல கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோவில், அதாவது செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் அதை பார்ப்பீங்க. கேம்ப் ஃபயரிங் ப்ளஸ் வந்து இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வேலூர் மாவட்டத்தில் இது போன்ற இடங்கள் இன்னும் பல இருக்குங்க. அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற அருமை நம்மளுக்கு எப்போவுமே தெரியாதுங்க. வேலூர் மாவட்டத்தில் வரலாறு சிறப்புமிக்க இடங்கள் இன்னும் பல கோடிகள் இருக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களை மட்டும்தான் உங்கள் கண் முன்னே நிறுத்துகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பல இடங்களெல்லாம் இருக்கும். ப்ளஸ் அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து அந்த வீடியோவும் கவர் பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறோம். வேலூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாம் அறியப்படாத பல இடங்கள், அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் உள்ளன. நாம் இன்னும் அறியாத பல இடங்கள், அதை பற்றிய முழு விவரங்களை எங்கள் வீடியோ மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி இடங்கள் தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி ஏழுமிகு காட்சிகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.